பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கட்சி ஒரு பலமான கட்சி, தனித்தன்மையோடு இருக்கிற கட்சி, கொள்கையோடையும் லட்சியத்தோடையும் இருக்கிற கட்சி. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை சொல்லி ரொம்ப வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம். ஆனால் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். நீங்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறான், நீ சொல்லி ஆகணுங்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் பாட்டு ஓடி இருப்பேன். ஓடினாலும் சொல்லாத ஓடுறானே, அது ஒரு பெரிய செய்தியாக வேறு மாதிரி போடுறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லை அதான் ஒரு நெருக்கடியான சூழல் கட்சியில் இருக்குது. இந்த நெருக்கடி பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் ரொம்ப வேதனையாகவும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இது மறுபடியும் சீராகணுங்கிறத எங்கள் ரொம்ப எண்ணத்தோடு இருக்கிறோம். இந்த மீண்டும் பழைய நிலைமை வரணும், இந்த பழைய நிலைமை குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சியாக, இந்த வலிமையான கட்சியாக, பலமான கட்சியாக மீண்டும் வரணும். ஒரு பெரிய மாநாட்டை சந்தித்த கட்சி தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு வலிமையாக இருக்கணும். நாங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். ஐயாவை பார்த்து பேசுகிறதுக்கு தான் வந்துருக்கிறோம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமாக கேள்வி கேட்டு பதில் சொல்கிற நிலையில் நம்ம இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதை பற்றி நம்ம சொல்கிறது, உங்கள் கேள்விகளுக்கு நிறைய நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத எந்த கேள்வி, நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். அவ்வளோ கேள்வி கேட்பீங்க உங்ககிட்ட இருக்குது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது, சொல்லவும் கூடாது. ஏன்னா என் கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல். இதை வெளியில் அப்படி இப்படி சொல்கிறது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி, சரியாக இருக்காது. அதனால் அதான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது, சொல்லவும் கூடாது. அது நல்லதில்லை. எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறத எங்கள் வாயால் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அது நல்லதும் இல்லை. நேற்று ஐயா மன உருகி நிறைய சொல்றதெல்லாம் புரியுது. நிறைய கேள்விகள், எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது. எதுவும் சொல்றதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது. அதனாலதான் பாருங்க பேசுவோம், பேசணும்.